ஸோ பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது ஒரு எங்ககிட்ட கேட்கும்போது நிறைய டைம்ஸ் தே ஜஸ்ட் கிவ் அஸ் அ சிம்டம் தட் எனக்கு நிறைய ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை எனக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் வந்துருச்சு, இல்லை எனக்கு கண்டினியூஸாக ப்ளோட்டிங், டயரியா, இல்லை கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ரெகுலராக நடக்குது, நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபிசிக்கல் சிம்டம்ஸோடு வருவாங்க. ஸோ ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் நாங்கள் வந்து மெடிக்கலாக ப்ரோப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேசிக் டெஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணுமோ டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபிசிக்கல் லெவலில் என்ன இஷ்யூ இருக்குது. அதை தவிர்த்து நாங்கள் அவங்க லைஃப் ஸ்டைல் குள்ள போய் அவங்களோட மென்டல் சிச்சுவேஷன் ஒரு லைஃப் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அதுவும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஜாப் ரிலேட்டட் ஒர்க், அவங்களோட லைஃப் ஸ்டைல், லைக் நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் கல்ச்சர் இருக்கிறதுனால நிறைய பேர் தே ரிசார்ட் டு லாட் ஆஃப் ட்ரிங்கிங் ஆர் வீக்கெண்ட் ட்ரிங்கிங் ஆர் பிஞ்ச் ஈட்டிங் அந்த மாதிரி நிறைய பண்றாங்க. நிறைய செடென்ட்ரி லைஃப், 14 hours 15 hours ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, ஒரு ஒர்க்லேருந்து ஒரு டீஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு ஒரு இடம் இல்லை, நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுனால இஃப் யூ சி நம்ம பிரெயின் கெமிக்கல் வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால ஈவன் ஸ்டமக் என்சைம் வந்து எஃபெக்ட் ஆகி அங்கேருந்து அந்த இன்டைஜஷன் இஷ்யூஸ் ஸ்லோலி எஃபெக்ட் ஆகுது.